ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் இலங்கைக்கு வருகை. முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தயார், சுமந்திரன் அறிவிப்பு. வெதுப்பக உணவுப் பொருட்களின் விலையும் அதிகரிக்கும் அபாயம். பணி பகிஷ்கரிப்பல்ல, நட்டத்தினால் ஏற்பட்ட விலகல், கெமனோ விஜயரத்ன தெரிவிப்பு. எரிபொருள் விலை அதிகரிப்பு ஒரு கருப்புச்சந்தை சூதாட்டம், அனுரவை விமர்சித்து விமல் வீரவன்ச. மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்ய பணம் வாங்கிய முன்னாள் அமைச்சர். அரசு வைத்தியசாலை கிளினிக் நோயாளர்களுக்கு இனி 2 மாதங்களுக்குரிய மருந்துகள் ஒரே தடவையில் வழங்கப்படும், சுகாதார அமைச்சு. தாயாரை கொலை செய்தாலே வாழ முடியும் என கூறிய மகள், அதிர்ச்சி ஏற்படுத்திய வாக்குமூலம். மட்டக்களப்பில் தொடர் கொள்ளை மற்றும் கடத்தல், சிக்குண்ட 5 கொண்ட கும்பல். பிரம்டன் தமிழின படுகொலை நினைவுச் சின்னம் மீது மீண்டும் தாக்குதல், பல தரப்பு கண்டனம். ரணிலுக்கு அழைப்பு விடுத்ததாக வோல்வர்ஹாம்டன் அறிவிப்பு, வழக்கில் ஏற்பட்டுள்ள திருப்பம். ஈராக்கில் உள்ள மொசாட் அலுவலகம் மீது ஆளில்லா வானூர்தி தாக்குதல். உலகெங்கிலும் உள்ள அமெரிக்கர்களுக்கு அமெரிக்கா அவசர எச்சரிக்கை. ஈரானுக்கு எதிரான போரை தொடர அமெரிக்காவிடம் குவிந்துள்ள பெரும் பணம். ஈரானிய அரச வானொலி நிலையத்தின் மீது தாக்குதல். மத்திய தரைக்கடலில் ஆயிரக்கணக்கான வீரர்களுடன் ரகசியமாக நுழைந்த போர்க்கப்பல், பேரழிவு ஏற்படும் என எச்சரிக்கை. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசரோ காண்டா உத்திபுர விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை வந்தடைந்துள்ளார். சிங்கப்பூரில் இருந்து வருகை தந்த அவர் நேற்றிரவு 11:40 மணியளவில் ஹட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கைக்கு வருகை தந்த அவரை நிதி பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த பினாண்டோ விமான நிலையத்தில் வரவேற்றார். தனது விஜயம் குறித்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள மஷாடோ காண்டா, இலங்கை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு நிலையான வளர்ச்சியை நோக்கி நகரும் ஒரு தீர்க்கமான தருணத்தில் தான் இங்கு வருகை தந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கையின் உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்தல், தொடர்பாடல் மேம்படுத்தல் மற்றும் முதலீடுகளை திரட்டுவதன் மூலம் இலங்கையின் இந்த மாற்றத்திற்கு ஆதரவளிக்க உள்ளதாகவும், எதிர்வரும் சில நாட்களில் இந்த முன்னுரிமை விடயங்களை முன்னெடுத்துச் செல்ல எதிர்பார்ப்பதாகவும் அவர் தனது பதிவில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வரும் மாகாண சபை தேர்தலின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட தான் விரும்புகின்றதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார். இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, மாகாண சபை தேர்தலின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட நான் விரும்புகின்றேன். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இலங்கை தமிழரசு கட்சியால் ஆட்சியமைக்க முடியும் என்ற பலமான நம்பிக்கை எமக்கு உள்ளது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் ஆட்சி அமைப்பதற்கு முஸ்லிம் அரசியல் கட்சிகளின் ஆதரவு அவசியமாகும். தற்போதைய ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசின் பிரதான பங்காளி கட்சியான JVP நாட்டை ஒரு கட்சி முறைமையை நோக்கி அழைத்துச் செல்லும் அபாயம் காணப்படுகின்றது. நாம் சோசியலிச கொள்கைகளை ஆதரிக்கின்ற போதிலும் ஒரு கட்சி ஆட்சியை ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் வடக்கில் JVP பெற்ற நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியானது பாரம்பரிய தமிழ் கட்சிகள் மீதான மக்களின் நம்பிக்கை இழப்பை பிரதிபலிக்கின்றது. இருப்பினும் வடக்கு கிழக்கில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் இலங்கை தமிழரசு கட்சி மீண்டும் தனது அரசியல் ஆதிக்கத்தை நிலைநாட்டும் என்று சுமந்திரன் கூறியுள்ளார். இன்றைய தினம் பேருந்து சேவைகளில் இருந்து விலகிய ஒரு வேலைநிறுத்த போராட்டம் அல்ல என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனோ விஜயரத்ன தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரித்துள்ள நிலையில் பழைய கட்டணத்தின் கீழ் பேருந்துகளை இயக்க முடியாது என்பதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அரசாங்கம் நேற்று முதல் புதிய கட்டண திருத்தத்தை அமல்படுத்தி இருக்க முடியும் என்றும் அவ்வாறு செய்யாததை இந்த நிலைக்கு காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்றைய தினம் 90% அதிகமான பேருந்துகள் சேவையிலிருந்து விலகி உள்ளதாக தெரிவித்த அவர் எவருக்கும் அழுத்தம் கொடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் ஒரு சில பேருந்துகள் சபையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். எவ்வாறாயினும் சிசுசரிய பாடசாலை பேருந்துகள் எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்பட்டதாக அவர் மேலும் உறுதிப்படுத்தினார். இதுகுறித்து மேலும் தெரிவித்த அவர், இதனை ஒரு வேலைநிறுத்த போராட்டமாக நாம் கூறவில்லை. நடத்தை ஈடுகட்ட முடியாததால் சேவையிலிருந்து விலகியுள்ளோம். குறுகிய தூர சேவைகளுக்கு 5000 முதல் 6000 ரூபாய் வரையிலும், நீண்ட தூர சேவைகளுக்கு 15000 முதல் 20000 ரூபாய் வரையிலும் நட்டம் ஏற்படுகின்றது. எவரும் சம்பளம் இல்லாமல் வேலை செய்ய மாட்டார்கள். இது ஒரு தொழில். கடந்த காலங்களில் எரிபொருள் விலை உயர்ந்தவுடன் அதிகாரிகள் எம்முடன் கலந்துரையாடினர். ஆனால் இம்முறை எவ்வித பேச்சுவார்த்தையுமின்றி தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவும் அமைச்சும் செயற்பட்டுள்ளன. எம்முடன் கலந்தாலோசித்து முடிவுகளை எடுக்குமாறு அரசாங்கத்திற்கு ஒரு சிறிய சமிஞ்சையை வழங்கியுள்ளோம் என்று தெரிவித்தார்.
இங்கிலாந்தில் உள்ள வோல்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அழைப்பு விடுத்துள்ளதாக அறிவித்துள்ளது. 2023 பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுத்தது என்றும் அந்த விழாவில் அவரது மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவுக்கு கௌரவ பேராசிரியர் பதவி வழங்கப்பட்டது என்று அந்த பல்கலைக்கழகம் குறித்த தகவலை குற்றப்புலனாய்வு தெரிவித்ததாக சண்டே டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த செய்தியின்படி கொழும்பு கோட்டை மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் நடத்திய விசாரணைக்கு பதிலாக பல்கலைக்கழகம் இதை உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் பல்கலைக்கழகம் உத்தியபூர்வமாக அழைப்பு விடுக்கவில்லை என்ற சந்தேகமும் வலுவடைந்துள்ளது. இந்த செய்தியில் எங்கேயோ உத்தியபூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படவில்லை. இந்த அழைப்பு தொடர்பில் ஓசல ஹேரத் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரகாரம் பிரித்தானியாவில் கேட்டுக்கொண்டதற்கிணங்க பல்கலைக்கழகத்தில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள ஆவணங்களில் உத்தியபூர்வ அழைப்பு விடுக்கப்படவில்லை என அவர் அறிவித்திருந்தார். இது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவும் அவரிடம் கேட்டுள்ளார். பல்கலைக்கழகம் அரசு நிதியுதவி பெறும் அரசு சார்ந்த நிறுவனம் என்பதையும் அதன் உபவேந்தர் பிரதானிக்கு அறிவித்துள்ளார். சட்டமுறைப்படி கோரிக்கை மூலம் தகவல் பெறுவதற்கு நீதித்துறை முன்னர் திட்டமிட்டிருந்த போதும் பல்கலைக்கழகத்திற்கு வினாக்களுடன் கூடிய மின்னஞ்சல் ஒன்றை அனுப்பி பதில் பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பல்கலைக்கழகத்தின் மின்னஞ்சல் பதில் சட்டமா அதிபர் அல்லது வழக்கை நடத்தும் மேலதிக சொலிசிட்டர் திலீப பேரிசுக்கு அறிவிக்கப்பட்டதா என்பது இதுவரை தெளிவாக இல்லை. 2023 ஆண்டில் ஜனாதிபதியாக இருந்தபோது இங்கிலாந்துக்கு மேற்கொண்ட தனிப்பட்ட பயணத்தின் போது 16.6 மில்லியனுக்கு மேற்பட்ட அரசு பணம் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறது. அவர் வோல்வர்ஹாம்டன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக அரசு செலவில் பயணம் செய்தார் என்ற குற்றச்சாட்டு முக்கியமானதாகும். தற்போதைய அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ள அசாதாரண எரிபொருள் விலை அதிகரிப்பு மக்களை துன்புறுத்தும் ஒரு கருப்புச் சந்தை சூதாட்டம் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்தார். பத்திரமுலையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அரசாங்கம் பழைய எரிபொருள் கையிருப்புகளை வைத்துக் கொண்டு புதிய விலையில் அவற்றை விற்பனை செய்து அதிக லாபம் ஈட்டுவதாக வீரவன்ச குற்றம் சுமத்தினார். குறைந்த விலையில் கொண்டுவரப்பட்ட எரிபொருள் விநியோகிக்கப்படுவதை தடுப்பதற்காகவே சனிக்கிழமையன்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மூடப்பட்டது. அந்த பழைய கையிருப்புகளை வைத்துக் கொண்டு ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலையில் புனர்வாழ்வு விலை என்ற பெயரில் விலையை அதிகரித்துள்ளனர். இது ஒரு மாட்டை 2 முறை உரைப்பதற்கு சமமான செயலாகும். அனுருகுமார தற்போது ஒரு கொடூரமான கருப்புச்சந்தை முதலாளியின் நிலைக்கு வந்துள்ளார் என அவர் தெரிவித்தார். வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலைகளை அதிகரிப்பது தொடர்பில் இன்று தீர்மானிக்கப்பட உள்ளதாக அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருட்களின் விலைகள் சடுதியாக அதிகரித்துள்ளதால் வெதுப்பக தொழில்துறையை முன்னெடுத்துச் செல்வதில் பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார். இது குறித்து ஆராய்வதற்காக இன்று விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது. இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து பான் உள்ளிட்ட அனைத்து வெதுப்பக உற்பத்தி பொருட்களினதும் திருத்தப்பட்ட புதிய விலைகள் உத்தியபூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளன. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சித்த மருத்துவ விரிவுரையாளர் தயாளினி திலீபன் கொலை செய்யப்பட்ட விவகாரம் சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னணி பற்றி பலத்த விவாதங்கள் தோன்றியுள்ள நிலையில் இளமை காதல் போதை கலவியினால் இந்த கொலை நடந்துள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விரிவுரையாளர் மகளும் மருமகளும் திட்டமிட்டு இந்த கொலையை செய்தது இதுவரையான விசாரணையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 18ஆம் தேதி அதிகாலையில் விரிவுரையாளர் கொலை செய்யப்பட்டு அன்று காலையிலேயே அரியாலை தனங்கிழப்பு பற்றை காட்டுக்குள் வீசப்பட்டுள்ளார். சடலத்தை வீசிவிட்டு விரிவுரையாளரின் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட நகையை அடகு வைத்து பெற்ற பணத்தில் தம்பதியாக வாழ ஆரம்பித்து மகளும் மருமகனும் 20ஆம் தேதி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் 21ஆம் தேதி தனங்கிழப்பு பற்றை காட்டுக்குள்ளிலிருந்து விரிவுரையாளரின் சடலம் மீட்கப்பட்டது. யாழ்ப்பாணம் அராலியை பூர்வீகமாக கொண்ட விரிவுரையாளர் தயாளினி கைதடியில் குடியிருந்து சில வருடங்களுக்கு முன்னர் சொண்டுக்குழி பாண்டியன் தாழ்வு பகுதியில் காணி வாங்கி வீடு கட்டி குடியிருந்துள்ளார். அவருக்கு 2 பிள்ளைகள். மூத்த மகன் ரஜரட்ட பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக உள்ளார். மகளுக்கு 19 வயது. அவருக்கும் நாயன்மார்கட்டு ராஜேஸ்வரி வீதியைச் சேர்ந்த 21 வயதான இளைஞனுக்கும் பதிவு திருமணம் நடந்துள்ளது. இந்த இளைஞன் போதைக்கு அடிமையானவர். இந்த பதிவு திருமணம் கடந்த வருடம் நடந்தது. அப்போது விரிவுரையாளர் மகளுக்கு 18 வயது. இந்த ஜோடி காதல் வசப்பட்டிருந்த சமயத்தில் போதைப் பொருள் பாவனை விற்பனை தொடர்பாக 2-3 தடவைகள் அந்த இளைஞன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போதை இளைஞனுடன் மகளை திருமணம் செய்து வைக்க மாட்டேன் என தாயார் உறுதியாக கூறிவிட்டதை அடுத்து மகள் வீட்டுக்கு தெரியாமல் காதலனுடன் ஓடிச் சென்று பதிவு திருமணம் செய்துள்ளார். இதனால் அடிக்கடி தகராறு எழுந்துள்ளது. கணவனால் துன்புறுத்தப்பட்டு அவரை விட்டுவிட்டு தாயாரின் வீட்டுக்கு மகள் அடிக்கடி வந்துள்ளார். மருமகன் குறிப்பிடும்படியாக எந்த வேலையும் செய்யாமல் போதைக்கு அடிமையாக மகளையும் துன்புறுத்தி வந்த நிலையில் மகள் தரப்பில் விவாகரத்து
வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தற்போது விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கு நடந்து வந்தாலும் அண்மை காலமாக சமூக வலைதளம் மூலம் விரிவுரையாளரின் மகளுடன் தான் தகவல் பரிமாறி வருவதாக கைதான இளைஞன் வாக்குமூலம் அளித்துள்ளார். விவாகரத்து வழக்கை தாக்கல் செய்தது தாயாரின் அறிவுரையின் பேரிலே என்றும் மகளுக்கு தன் மீதான கோபம் தீர்ந்துவிட்டது என்பதையும் உரையாடலில் அறிந்து கொண்டதாக இளைஞன் தெரிவித்துள்ளார். விவாகரத்து கோரிய மனைவியுடனான உரையாடலில் இருவரும் சேர்ந்து வாழலாம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டதாக இளைஞன் கூறுகின்றார். விவாகரத்து வழக்கின் கடந்த தவணையில் இளைஞன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. அடுத்த தவணை விரைவில் வரவுள்ள நிலையில் அதற்கிடையில் மனைவியை சமரசப்படுத்தி விவாகரத்து வழக்கை இல்லாமலாக்க இளைஞன் திட்டமிட்டுள்ளார். கடந்த 17ஆம் தேதி இரவு விரிவுரையாளரின் வீட்டுக்குள் திருட்டுத்தனமாக நுழைந்து இளைஞன் வீட்டுக்கூரை பிரித்து இறங்கி சேற்றுக்குள் ஒளிந்துள்ளார். வீட்டுக்குள் நுழையவுள்ள விவாகரத்தை அவர் காதலியிடம் சொல்லவில்லை. நள்ளிரவு 12:30 அளவில் வீட்டுக்குள் இறங்கி விரிவுரையாளரின் மகள் தூங்கிக் கொண்டிருந்த அறைக்குள் நுழைந்துள்ளார். மகளை தட்டி எழுப்பி தாம் சேர்ந்து வாழலாம் என கேட்டுள்ளார். அதற்கு சேர்ந்து வாழலாம் என அந்த பெண் சம்மதம் தெரிவித்ததாகவும் ஆனால் தாயாரை கொலை செய்தாலே வாழ முடியும் என்று கூறியதாக இளைஞன் தற்போது காவல்துறையிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். அந்த பெண்ணின் யோசனையின்படி விரிவுரையாளரை கொல்ல முடிவெடுத்ததாகவும் கைதான இளைஞன் தெரிவித்துள்ளார். 18ஆம் தேதி அதிகாலை 1:30 மணியளவில் விரிவுரையாளர் தூங்கிக் கொண்டிருந்த அறைக்குள் நுழைந்ததாகவும் தனது தாயாரின் கால்களை மகள் அழுத்தி பிடிக்க இளைஞன் கழுத்தை நெறித்துக் கொன்றது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொலையின் பின்னர் வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவின் டிவிஆர் இருந்த அறையை திறந்து டிவிஆரை எடுத்துச் சென்றுள்ளனர். அதை திருகோணமலை செல்லும் வழியில் நீர்நிலையொன்றில் அறிந்ததாக தெரிவித்துள்ளனர். டிவிஆர் இருந்த அறை திறப்பை மகளை எடுத்து வந்ததாகவும் தாயாரின் நகைகள் இருந்த அறை திறப்பையும் தந்து நகைகளை எடுக்கும்படி சொன்னதாகவும் இளைஞன் தெரிவித்துள்ளார். கொலையை செய்த பின்னர் சடலத்தை படுக்கை விரிப்பினால் சுற்றி விரிவுரையாளரின் காருக்குள் வைத்துள்ளனர். இருவரும் இணைந்தே சடலத்தை காருக்கு கொண்டு சென்றுள்ளனர். பின்னர் தான் வந்த மோட்டார் சைக்கிளில் விரிவுரையாளரின் மகளை ஏற்றிக்கொண்டு தனது வீட்டுக்கு சென்றுள்ளார். அங்கு தனது மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு வாகனத்தில் அந்த பெண்ணுடன் விரிவுரையாளர் வீட்டுக்கு திரும்பி வந்துள்ளார். விரிவுரையாளரின் சடலத்தை புதைப்பதற்காக மண்வட்டி ஒன்றையும் எடுத்துக் கொண்டு காரில் புறப்பட்டுள்ளனர். மண்வட்டியால் கிடங்கு விட்டு முனைந்த போது மண்வட்டி உடைந்ததால் அந்த முயற்சியை கைவிட்டு தனங்கிழப்பு பற்றை காட்டுக்குள் சடலத்தை வீசிவிட்டு சென்றதாக இளைஞன் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். எனினும் கொலையில் தனது பங்கை மகள் இதுவரை மறுத்து வருவதாக விசாரணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். விரிவுரையாளரான தனது தாயாரையும் தங்கையும் கடத்திச் சென்று விட்டதாக விரிவுரையாளரின் மகன் காவல்துறையில் முறையிட்டிருந்தார். காவல்துறையினால் இது தொடர்பில் தீவிர விசாரணை நடத்தி கொண்டிருந்த போது சில தொழில்நுட்ப வசதிகளால் தம்பதிகள் சிக்கியுள்ளனர். அவர்கள் சிக்குவதற்கான தொழில்நுட்ப தகவல்களை விரிவுரையாளரின் மகனே கொடுத்து உதவியுள்ளார். இந்த ஜோடி தப்பிச் செல்லும் போது விரிவுரையாளரின் ஏடிஎம் அட்டையை பயன்படுத்தி கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் பணம் பெற்றுள்ளனர். இதற்கான குறுந்தகவல் விரிவுரையாளரின் தொலைபேசிக்கு சென்றது. அத்துடன் திருகோணமலையில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் QR குறியீட்டுக்கு எரிபொருளை பெற்றுள்ளனர். இதற்கான குறுந்தகவலும் தொலைபேசிக்கு சென்றது. இது தவிர கொலையின் பின்னர் தனது தொலைபேசியை நிறுத்தி வைத்திருந்த மகள் திருகோணமலையில் வீடொன்றை வாடகைக்கு பெற்று குடிபுகுந்த பின்னர் தனது தொலைபேசியை இயக்கியுள்ளார். இதன்போது அவரது புவியியல் இருப்பிடத்தை சகோதரன் அறிந்து கொண்டார். இந்த தகவல்களின் அடிப்படையில் காவல்துறையினர் துரிதமாக செயற்பட்டு திருகோணமலையில் வைத்து இந்த ஜோடியை கைது செய்துள்ளனர். விரிவுரையாளரை கொன்ற பின்னர் அந்த வீட்டிலிருந்து அடுக்கப்பட்ட நகையை அடகு வைத்து பெற்ற பணத்திலேயே திருகோணமலையில் வீடு வாடகைக்கு எடுத்துள்ளனர். திருகோணமலையிலிருந்து இந்த ஜோடி யாழ்ப்பாணம் அழைத்து வரப்பட்டு நடத்தப்பட்ட விசாரணையில் விரிவுரையாளர் கொலை செய்யப்பட்டு சடலமாக வீசப்பட்டது தெரியவந்தது. இளைஞரின் தகவலின் அடிப்படையில் தனங்கிழப்பு பற்றை காட்டுக்குள் விரிவுரையாளரின் சடலம் மீட்கப்பட்டது. இந்த சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்ய முயற்சித்த முன்னாள் அமைச்சரும் மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய நண்பர் ஒருவர் தொடர்பில் தகவல்கள் கசிந்துள்ளன. 2009ஆம் ஆண்டு குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்ட விசாரணைகள் தொடர்பான ஆவணங்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இருப்பதாகவும் அது தொடர்பில் விசாரணைகள் மீள விரைவில் ஆரம்பிக்கப்படும் என லண்டனை தளமாக கொண்டு இயங்கும் சர்வதேச அமைப்பொன்று அதன் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. அப்படியின் தொடர்பில் இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களிலிருந்து பாதுகாக்கும் அமைப்பின் தலைவர் அஜித் தர்மபால குறிப்பிட்டுள்ள விடயங்கள் 2009ஆம் ஆண்டு இறுதிப் போருக்கு முன்னர் ஜனாதிபதியை தமிழீழ விடுதலை புலிகள் கொலை செய்ய போவதாக ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனடியாக அன்று புலனாய்வு பிரிவின் பிரதானியாக இருந்த கபில கெந்த விதாரணை இது தொடர்பான பரிசோதனைகளை நடத்தி தமிழீழ விடுதலை புலிகளைச் சேர்ந்த மட்டக்களப்பில் இருந்த லிண்டன் வரதராஜன் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்த திருகோணமலையில் வசித்த தபராசா சுபாஸ்கரன் என்பவரும் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் ஜனாதிபதியின் பாதுகாப்புக்கு மேலும் படைகள் அதிகரிக்கப்பட்டது. இது தொடர்பில் அன்று பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்சவுக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர் குறித்த சம்பவத்தை மேலதிக விசாரணைகளுக்காக சிஐடிக்கு பாரப்படுத்தினார். அவர்கள் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டதில் சுபாஸ் என்பவரை கைது செய்கின்றனர். இவர்தான் இந்த சம்பவத்திற்கு தொடர்பாளராக செயற்பட்டுள்ளார்.
அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: மஹிந்த போகும் இடங்கள் மற்றும் நேர காலங்களை ஒரு அரசியல்வாதியிடம் பெற்றுக்கொள்வதற்காக 2,17,00,000 வழங்கியதாகவும் அது போதாது என்று கெப்பண்டி ஒன்றையும் கேட்டுள்ளார். பணம் மற்றும் கெப்பண்டியை தமிழீழ விடுதலை புலிகள் குறித்த அரசியல்வாதிக்கு கொடுத்துள்ளனர். இது தொடர்பில் சுபாஷ் மற்றும் அரசியல்வாதியும் நேருக்கு நேரு சந்தித்து கலந்துரையாடினர். ஒரு சந்தர்ப்பத்தில் கொழும்பில் கொலை செய்ய முயற்சித்த போது அந்த அரசியல்வாதி தான் வேண்டாம், அதிகமான உயிர்கள் பலியாகலாம் என தடுத்து நிறுத்தியுள்ளார். அவர் மஹிந்த ராஜபக்ச செல்லும் இடங்கள் மற்றும் நேர காலங்களை கொலையாளியுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். இது தொடர்பான முழு விவரங்களையும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் பெற்றுக்கொண்டு குறித்த அரசியல்வாதியை ஆதாரங்களுடன் கைது செய்ய இருந்துள்ளனர். அந்த சந்தர்ப்பத்தில் பசில் ராஜபக்ச இந்த விடயத்தில் தலையிட்டு குறித்த அரசியல்வாதியின் வீட்டுக்கு முழு விவரங்கள் அடங்கிய ஒரு செய்தியை அனுப்பியவரிடம் தொலைபேசியில் கதைத்து உன்னை கைது செய்ய போகின்றோம், முடிந்தால் எங்கள் ஆட்சியில் சேர்ந்து கொள்ளுமாறு பசில் தெரிவித்துள்ளார். பின்னர் அந்த அரசியல்வாதி மஹிந்தவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுள்ளார். அதன் பின்னர் பசிலின் காலிலும் விழுந்து மன்னிப்பு கேட்டு கட்சியில் இணைத்துக் கொண்டார். குறித்த அரசியல்வாதி அன்று ஐக்கிய தேசிய கட்சியில் சிறந்த பேச்சாளராகவும் இருந்தவர். இன்று மொட்டு கட்சியின் குருநகல் தொகுதி அமைப்பாளராக செயற்படுகின்றார். குறித்த சம்பவம் தொடர்பிலான சட்டமா அதிபருக்கு வழங்கப்பட்ட விசாரணை அறிக்கைகள் கிடப்பில் போடப்பட்டது. வழக்கு தாக்கல் செய்யப்படவும் இல்லை. ஆனால் கைது செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் சிறையில் இருக்கின்றனர். அரசு தலைவரை கொலை செய்ய முயற்சித்தமை மற்றும் தகவல்கள் வழங்கியமை பாரிய குற்றமாகும். இது தொடர்பில் விரைவில் வழக்கு தாக்கல் செய்யப்படலாம் என தெரிய வந்துள்ளது. அரசு வைத்தியசாலைகளின் கிளினிக்குகளுக்கு வருகை தரும் நோயாளர்களுக்கு 1 மாதத்திற்கு வழங்கப்படும் மருந்துகளை இனிமேல் ஒரே தடவையில் 2 மாதங்களுக்கு வழங்குமாறு சுகாதாரத்துறையினர் அனைத்து வைத்தியசாலை அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக கருத்து வெளியிட்ட சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி எரிசக்தி முகாமைத்துவத்தை கருத்தில் கொண்டே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் நோயாளர்களுக்கு ஏதேனும் அவசர தேவை ஏற்படின் வழமை போன்ற கிளினிக்குகளுக்கு வர முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் ஏனைய நிலையங்களில் 1,00,000க்கும் அதிகமான பல்வேறு கிளினிக்குகள் செயற்பட்டு வருகின்றன. எரிசக்தி நெருக்கடிக்கு காரணமாக பல்வேறு சவால்கள் எழுந்துள்ள போதிலும் வைத்தியசாலையின் அறுவை சிகிச்சை நடவடிக்கைகள் வழமை போன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதியமைச்சர் மேலும் தெரிவித்தார். எரிபொருள் விலை உயர்வை காரணம் காட்டி உணவகங்களில் உணவுப் பொருட்களின் விலைகளை எக்காரணம் கொண்டும் உயர்த்த வேண்டாம் என அகில இலங்கை ஹோட்டல் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்சான் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற அவசர செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எரிபொருள் விலை உயர்வு என்பது தற்போது உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள ஒரு நெருக்கடியாகும். இதற்காக நுகர்வோரை தண்டிப்பது முறையல்ல. எமது உணவகங்களுக்கு வருகை தரும் கர்ப்பிணி தாய்மார், முதியவர்கள், பாடசாலை மாணவர்கள் மற்றும் நாளாந்த கூலி தொழிலாளர்களின் நிலையை கருத்தில் அவசியம். அவர்களை மேலும் நெருக்கடிக்குள்ளாக்க கூடாது. ஏற்கனவே எரிவாயு விலை உயர்வு காரணமாக உணவு பண்டங்களின் விலைகளை அதிகரித்திருந்தோம். எனவே மீண்டும் ஒரு சுமையை மக்கள் மீது ஏற்ற வேண்டாம் என அனைத்து உணவக உரிமையாளர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். அதேவேளை உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் அரிசி, தேங்காய் எண்ணெய், முட்டை மற்றும் கோழி இறைச்சி ஆகியவற்றின் விலைகள் எவ்வித நியாயமின்றி கருப்பு சந்தையில் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இவற்றுக்கு தட்டுப்பாடு நிலவாவிட்டாலும் சில மாபியா கும்பல்கள் விலைகளை தீர்மானிக்கின்றன. நுகர்வோர் விவகார அதிகார சபை தனது கடமையை செய்ய தவறிவிட்டது. எனவே இந்த விலை மோசடியை கட்டுப்படுத்தும் பொறுப்பை முப்படையினரும் புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்குமாறு ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன் என்றார். கனடாவின் பிரம்டன் நகரில் அமைந்துள்ள தமிழின படுகொலை நினைவு சின்னம் மீண்டும் ஒருமுறை திட்டமிட்டு சேதப்படுத்தப்பட்டமைக்கு ஒன்டாரியோ மாகாண சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலம் கண்டனம் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள கண்டன பதிவில், இந்த நினைவு சின்னம் சமூக விரோதிகளால் சிதைக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியையும் அருவருப்பையும் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நினைவு தூவி என்பது வெறும் சிலையல்ல, மாறாக இனப்படுகொலையால் கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான உயிர்களின் நினைவாகவும் கனடாவை தமது தாயமாக கொண்டு தப்பி பிழைத்தவர்களின் ஆற்றுப்படுத்தலுக்கான ஒரு புனித தலமாகவும் விளங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தெற்காசியாவுக்கு வெளியே மிகப்பெரிய தமிழ் சமூகத்தை கொண்ட ஸ்கார்பரோ ரோச் பார்க் தொகுதியின் பிரதிநிதி என்ற வகையில் இந்த செயல் ஒட்டுமொத்த ஒன்டாரியோ தமிழ் மக்களின் அடையாளம் மற்றும் வரலாற்றின் மீதான நேரடி தாக்குதல் என அவர் சாடியுள்ளார். மேலும் வெறுப்புணர்வும் இனப்படுகொலையை மறைக்கும் போர்க்கும் ஒன்டாரியோவில் இடம் பிடிக்க முடியாது என ஆணித்தரமாக தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் வரலாற்றை பாதுகாப்பதிலும் மறைந்த தங்களது உறவுகளை நினைவுகூர்ந்த துக்கத்தை வெளிப்படுத்துவதற்குமான தமிழர்களின் அடிப்படை உரிமையை நிலைநாட்டுவதிலும் தாம் எப்போதும் உறுதியாக நிற்பதாக விஜய் தணிகாசலம் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கனேடிய தமிழர் தேசிய அவையும் முன்னதாக இந்த சம்பவத்திற்கு தமது கண்டனத்தை வெளியிட்டிருந்தது. கடந்த 20ஆம் தேதி அதிகாலை வேளையில் சின்குவாசி பூங்காவில் அமைந்துள்ள இந்த நினைவு சின்னத்தின் பிரதான மேடை மற்றும் 3 பலகைகள் வர்ணங்கள் பூசப்பட்டதுடன் மேலும் 2 பலகைகள் சேதங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது.
மேலும் இது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்லவென்றும் கடந்த 2025 ஆண்டு மே மற்றும் ஜூன் மாதங்களில் இதுபோன்ற தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்த நிலையில் இது தமிழ் இனப்படுகொலையை திட்டமிட்டு மறுப்பவர்களின் தொடர்ச்சியான செயல் என்றும் அந்த அமைப்பு விமர்சித்துள்ளது. இவ்வாறான நடவடிக்கைகள் கனடிய சமூகத்தின் உண்மை மற்றும் நல்லிணக்க விழுமியங்களை சீர்குலைப்பதாக குறிப்பிட்டுள்ள அந்த அமைப்பு இதன் பின்னணியில் இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்புடைய சக்திகளின் தலையீடுகள் இருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிட்டுள்ளது. எனவே கண்காணிப்பு கேமரா பதிவுகளின் அடிப்படையில் பீல் பிராந்திய காவல்துறை மற்றும் பிரம்டன் மாநகர சபை இணைந்து முறையான விசாரணைகளை முன்னெடுத்து குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று கனடிய தமிழர் தேசிய அவை வலியுறுத்தியுள்ளது. மட்டக்களப்பு கொக்கடிச்சோலை நெல்லிக்காடு வயல் பகுதியில் பாழடைந்த கிணறு ஒன்றிலிருந்து பெண் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் பாரிய கொள்ளைச் சம்பவங்களுடன் தொடர்புடைய 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனதேவியிலிருந்து மட்டக்களப்பு நகருக்கு தனது 3 வயது குழந்தையுடன் சென்ற இளம் தாய் ஒருவர் திடீரென காணாமல் போனார். மறுநாள் வெள்ளிக்கிழமை அவர் நெல்லிக்காடு பகுதியில் உள்ள பாழடைந்த கிணறு ஒன்றில் உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்பட்டார். அவரது குழந்தை அருகிலுள்ள வயல் பகுதியில் அழுது கொண்டிருந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. அதிர்ச்சிக்குள்ளாக்கும் விதமாக அதே கிணற்றிலிருந்து அழுகிய நிலையில் மற்றொரு பெண்ணின் சடலமும் மீட்கப்பட்டது. கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பரண ஜெயசுந்தர மற்றும் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித் லீலாரத்ன ஆகியோரின் வழிகாட்டலில் விசேட குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி டி மேனன் தலைமையிலான குழுவினர் விசாரணைகளை மேற்கொண்டனர். சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டி அடையாளம் காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காஞ்சிரங்குடா வேர்க்கண்ட சேனை பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் வைத்து கணவன் மனைவி மற்றும் கணவனின் சகோதரன் ஆகிய 3 கைது செய்யப்பட்டனர். இவர்களுடன் திருடப்பட்ட நகைகளை வாங்கிய மற்றும் அடகு பிடித்த 2 நகைக்கடை உரிமையாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை விசாரணையில் திடுக்கிடும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. பேருந்துக்காக காத்திருக்கும் பெண்களை இலக்கு வைத்து தாங்களும் அதே இடத்திற்கு செல்வதாக கூறி முச்சக்கர வண்டியில் ஏற்றியுள்ளனர். பயணத்தின் போது மயக்கமருந்து கலந்த குளிர்பானம் அல்லது பழச்சாறு கொடுத்து பெண்களை மயக்கமடைய செய்துள்ளனர். மயக்கமடைந்த பெண்களின் தாலிக்கொடிகள் மற்றும் தங்க ஆபரணங்களை கொள்ளையடித்த பின் அவர்களை பாலாடிந்த கிணற்றில் வீசி சென்றுள்ளனர். கடந்த மாதம் 28ஆம் தேதி களுவாஞ்சிக்குடியைச் சேர்ந்த 45 வயதுடைய பெண் ஒருவரை இதே பாணியில் கடத்தி 7 பவுண்ட் தாலிக்கொடியை பறித்துவிட்டு கிணற்றில் வீசியுள்ளனர். அந்த பெண்ணை உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டவர் என தெரிய வருகின்றது. கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை விற்று கார் ஒன்றையும் இவர்கள் கொள்வனவு செய்துள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் மட்டக்களப்பு பேருந்து நிலையத்தில் வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்த கும்பல் ஒன்று பெண்ணிடம் நகைகளை பறித்த சம்பவத்துடன் இவர்களுக்கு தொடர்பு இருப்பது அம்பலமாகியுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஒரு கார், 2 முச்சக்கர வண்டிகள், ஒரு மோட்டார் சைக்கிள், வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள், கடைசியாக கொள்ளையடிக்கப்பட்ட பெண்ணின் தாலிக்கொடி பொருட்கள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட 5 நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண விசேட குற்ற விசாரணை பிரிவினர் தெரிவித்துள்ளனர். ஈரானிய அரச வானொலி நிலையத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஈரானின் தெற்கு துறைமுக நகரில் அமைந்துள்ள குறித்த வானொலி நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை கடந்த 24 மணித்தியாலங்களில் ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் சிறுவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்காவை தளமாக கொண்ட மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டது முதல் இதுவரையான காலப்பகுதியில் 1400க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதோடு அவற்றில் 214 சிறுவர்களும் அடங்குவர் என அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் மோதல்கள் காரணமாக உலகம் முழுவதும் உள்ள அமெரிக்கர்களுக்கு அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் புதுப்பிக்கப்பட்ட பாதுகாப்பு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. தற்போதைய சூழ்நிலை காரணமாக உலகெங்கிலும் குறிப்பாக மத்திய கிழக்கிலும் தங்கியுள்ள அமெரிக்கர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு ராஜாங்க திணைக்களம் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. இதற்கமைய அனைத்து அமெரிக்கர்களும் தமக்கு அருகில் உள்ள அமெரிக்க தூதரகம் அல்லது தூதரக அலுவலகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள பாதுகாப்பு வழிகாட்டல்களை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விமான எல்லைகள் அவ்வப்போது மூடப்படலாம் என்பது மத்திய கிழக்குக்கு வெளியே உள்ள அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் ராஜதந்திர வசதிகள் இலக்கு வைக்கப்படலாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரான் ஆதரவு குழுக்களினால் வெளிநாடுகளில் உள்ள அமெரிக்க நலன்கள் அல்லது அமெரிக்கர்களுடன் தொடர்புடைய இடங்கள் இலக்கு வைக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் அத்திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த காரணங்களினால் மிகுந்த விழிப்புடன் செயற்படுமாறு கோரி உலகெங்கிலும் உள்ள அமெரிக்கர்களுக்கு இந்த விசேட எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் இன்று பாரிய வான்வழி தாக்குதல்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அந்த தாக்குதல்களை வெற்றிகரமாக முறியடித்துள்ளன. சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணத்தை இலக்கு வைத்து ஏவப்பட்ட 7 ஆளில்லா வானூர்திகளை அந்நாட்டு வான் பாதுகாப்பு படையினர் இடைமறித்து அளித்துள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. இதேவேளை ஈரானிலிருந்து இஸ்ரேலை நோக்கி மீண்டும் ஒரு புதிய அலை ஏவுகணை தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை சுட்டு வீழ்த்த தங்களது வான் பாதுகாப்பு அமைப்புகள் தீவிரமாக செயற்பட்டு வருவதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது.
மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் இரு நாடுகளும் அதிஉச்ச பாதுகாப்பு விழிப்புடன் செயற்பட்டு வருகின்றன. இதனிடையே தெற்கு லெபனானில் நிலை கொண்டுள்ள இஸ்ரேலிய படையினர் மீது தமது அமைப்பு மீண்டும் பல தடவை தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள ஜரூன் மற்றும் துகைரா ஆகிய எல்லை நகரங்களுக்கு அருகில் நிலை கொண்டுள்ள இஸ்ரேலிய படையினர் மீதே தாம் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. மரூன் அல் ராஸ் பகுதியில் உள்ள இஸ்ரேலிய படைகளை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களும் நடத்தப்பட்டுள்ளன. இதன்போது இஸ்ரேலிய படையினருக்கு பலத்த சேதங்கள் ஏற்பட்டதாகவும் ஹிஸ்புல்லா உறுதிப்படுத்தியுள்ளது. வடக்கு ஈராக்கிய நகரமான எர்பிலில் உள்ள இஸ்ரேலிய உளவு பிரிவான மொசாட் அலுவலகத்தை இலக்கு வைத்து இன்று அதிகாலை ஆளில்லா வானூர்தி மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ஆதரவு அஜாப் அல்ஹப் ஆயுத குழு தெரிவித்துள்ளது. தங்களது உத்தியோகபூர்வ டெலிகிராம் சேனலில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதலை அந்த அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. அத்துடன் ஈராக் முழுவதும் பரவியுள்ள அமெரிக்க ராணுவ தளங்களிலிருந்து பொதுமக்கள் விலகி இருக்குமாறும் அந்த அமைப்பு அவசர எச்சரிக்கையை விடுத்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் ஈராக்கில் உள்ள வெளிநாட்டு ராணுவ நிலைகள் மற்றும் உளவுத்துறை அலுவலகங்களை இலக்கு வைத்து இத்தகைய தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எவ்வாறாயினும் இந்த தாக்குதல்கள் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்த உத்தியபூர்வ தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. ஈரான் மீதான போரை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு தேவையான ஏராளமான பணம் அமெரிக்க அரசிடம் கையிருப்பில் உள்ளது. குறித்த விடயத்தை அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெஷன் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், இந்த போருக்கான நிதியை வழங்குவதற்கு அமெரிக்க மக்கள் மீது புதிய வரிகளை சுமத்த வேண்டிய அவசியமில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது முதல் பதவிக்காலத்தைப் போலவே தற்போதும் ராணுவத்தை அதீத வலிமையுடன் வைத்திருப்பதை உறுதி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பென்டகன் கோரியுள்ள $200 பில்லியன் கூடுதல் வரவு செலவு திட்டம் ராணுவத்தின் எதிர்கால தேவைகளுக்கானது என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். இருப்பினும் ஏற்கனவே பாதுகாப்புத்துறைக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த மேலதிக நிதி கோரிக்கைக்கு அமெரிக்க காங்கிரஸ் உள்ள ஜனநாயக கட்சியினர் மற்றும் சில குடியரசுக் கட்சியினரிடையே பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க மரைன் வீரர்களை ஏற்றிச் செல்லும் அமெரிக்க கடற்படையின் போர்க்கப்பலான USS திரிபோலி தற்போது மத்திய தரைக்கடலில் ரகசியமாக நுழைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. USS திரிபோலி தற்போது எங்கு நங்கூரமிடப்பட்டுள்ளது என்பது இதுவரை வெளியிடப்படவில்லை என வெளிநாட்டு செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. USS திரிபோலி கப்பலில் 2200க்கும் மேற்பட்ட மரைன் வீரர்கள் இருப்பதாகவும் மேலும் அக்கப்பலில் தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் மற்றும் பார்ஹக் போர் விமானங்களும் இருப்பதாக கூறப்படுகின்றது. அமெரிக்க ராணுவத்தின் 5வது மற்றும் 7வது கடற்படைகளும் தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ளன. மேலும் இந்த படைகளைச் சேர்ந்த வீரர்களின் எண்ணிக்கை சுமார் 4000 என்று கூறப்படுகின்றது. இருப்பினும் அமெரிக்க போர்த்துறை இவற்றில் எதையும் உறுதிப்படுத்தவில்லை. தரைவழி போருக்காக அமெரிக்க படைகளை ஈரானுக்கு செல்லுமாறு ட்ரம்ப் உத்தரவிட்டால் அது ஒரு பேரழிவாக இருக்கும் என்று சில ராணுவ ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மலைகளால் சூழப்பட்ட ஈரானின் அமைவிடம் அமெரிக்க படைகளுக்கு பெரும் பாதகமாக இருக்கும் என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர்.